ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி 2019. இந்த நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஐபிசிசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இது என்னன்னா நம்ம கிளைமேட் சேஞ்சஸ் டினோட் பண்ணுற ஆர்கனைசேஷன். இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, குளோபல் வார்மிங்னால வருஷம் ஒவ்வொரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர். இப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் நிறைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் வரும். இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ண விட்டோம்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு 1.5 டிகிரி 2 டிகிரின்னு கீப் ஆன் இன்க்ரீசிங் ஆகிட்டே இருக்கும். இது 2030க்குள்ள இதை மொத்தமாக நம்ம ரினியூவபிள் எனர்ஜியில் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 2050க்குள்ள 0 கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கொண்டு வரணுங்கிறாங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னா, நம்ம ட்ரீஸ் நிறையா வளர்க்குறது இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது நிறைய கொண்டு வந்து இந்த 2050க்குள்ள இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, 2010ல் JNNSMனு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இதோட அல்டிமேட் எய்ம் 2022ல் 100 ஜிகாவாட் சோலார் பேனல் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணணும். இதில் 40% கன்சியூமர் சைட்லேருந்து கொடுக்கணும். இதை நம்ம தமிழ்நாடுக்கு இது என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கன்னா, 2012 இந்த பாலிசி கொண்டு வந்தாங்க. நம்ம இந்த வீடியோவில் ஃபர்தராக என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு சோலார் பாலிசி 2019 பற்றி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்க்கலாம். இதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலிசி என்ன சொல்ல வருதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்டோட விஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம சோலார் எனர்ஜி அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதனால நம்ம தமிழ்நாடு குளோபல் லீடர் ஆஃப் சோலார் எனர்ஜியாக வர வாய்ப்பு உள்ளது. இது ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நம்மளோட மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் ஏற்படுது, கிரீன் ஹவுஸ் கேஸஸ் கம்மியாகுது, கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகுது. இதுக்கு நம்ம கவர்மெண்ட் நிறைய டெக்னிக்கல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் தர ரெடியாக இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, MNRE நம்ம டிமாண்ட் பண்ணியிருக்கிறதோட அதிக அமௌண்ட் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணுறது. இது ஈஸிலி அசசபிள், அஃபோர்டபுள் டு த கன்சியூமர்ஸ் அண்ட் த இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கணும். இதுக்காக நம்ம மக்கள்கிட்ட அதிக அவேர்னஸ் ஏற்படுத்தணும். இதுதான் இதோட ப்ராஜெக்டோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ். நம்ம பாலிசியோட ஸ்கோப் பார்த்தீங்கன்னா, நம்ம பிவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கரண்ட்டை ஒன்றா அப்படியேவும் கிரிட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை நம்ம டொமஸ்டிக் எவ்வளோ தேவையானதோ அதை கன்சியூம் பண்ணிட்டு மீதியை கிரிட்டுக்கு கொடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டு இதில் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பை த இயர் ஆஃப் 2023 9 ஜிகாவாட் தமிழ்நாடு ப்ரொடியூஸ் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 40% நம்ம கன்சியூமர்ஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த ஜிகாவாட் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணணும். இந்த சோலார் எனர்ஜி பாலிசியோட டோட்டல் ஃப்ரேம்வொர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2003 படி நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டும் TNERCங்கிற ஒரு ஆர்கனைசேஷனும் சேர்ந்து இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய இனிஷியேஷன்ஸ் எடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 செக்ஷன் பிரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 61H இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஜென்ரேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த கோஜென்ரேஷன் மூலிமா ரெனியூவபிள் எனர்ஜிக்கான யூசேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 3(1) இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணாதனால என்னென்ன இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எது நம்ம லாஸ் பண்ண போகிறோங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 86(1)E இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கிரிட்டு யூஸ் பண்ணால் அதோட கிரிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பன் அக்சஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியாவில் இவ்வளோ % ஆஃப் எனர்ஜி ரெனியூவபிள் தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலிசியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோலார் கிரிட் ஃபீடு. இது நம்ம கரண்ட் டிவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது கிரிட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கான அமௌண்ட் நமக்கு அவங்க பே பண்ணுவாங்க. இதை நம்ம நெட் மீட்டரிங் மூலிமா வச்சு மெஷர் பண்ணுவோம். இந்த நெட் மீட்டரிங்கோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோலார் பேனல்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் கிரிட்டுக்கு கொடுப்பீங்க. அதுக்கு அது மீட்டர் அதை வேல்யூ பண்ணணும். எவ்வளோ கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஒரு டேரிஃப் வச்சு அதை எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் அதை கன்சியூம் பண்ணியிருப்பீங்க, கன்சியூம் பண்ணதுக்கு டேரிஃப் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அந்த டேரிஃப் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 யூனிட் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா, அது உங்களுக்கு கன்சப்ஷன் 50% தான் இருக்குது. மிச்சம் 50க்கு அவங்க நமக்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இதே நீங்கள் 50% ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 100% யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் 50% அவங்களுக்கு பே பண்ணுற மாதிரி வரும். இந்த பாலிசி டேரிஃப்ல என்ன ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இப்போ 100% டிமாண்ட் வேணும்னா நம்ம 100% நாமளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2012 இந்த பாலிசி படி நமக்கு இப்போ 100% தேவைன்னா வெறும் 75% தான் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதை இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணனால நிறைய மக்கள் இதனால நம்ம அதிகமாக பயனடைகிற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆனால் இப்போ பிவி பேனல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை 2 ஸ்கீமாக பிரிக்கிறாங்க. ஒன்று அப்ஃப்ரண்ட் ஓனர்ஷிப் ஸ்கீமும், ரெண்டாவது டிஃபர்ட் ஓனர்ஷிப் ஸ்கீமாகவும் பிரிக்கிறாங்க. இதை பற்றியான ஃபர்தர் வீடியோஸ் நம்ம சேனல் தான் வரப்போகுது. இந்த பாலிசியில் சில மேண்டேட்டரி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று ஆட்டோமொபைல் கொண்டு வந்திருக்காங்க, இன்னொன்று பில்டிங் கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோமொபைல் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, புதுசாக வரப்போகிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக சோலார் மூலியமாக ரீசார்ஜ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ பில்டிங் சைட் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்க பில்டிங்க்கும் புதுசாக ரெனோவேட் பண்ண போகிற பில்டிங் அது புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற பில்டிங்க்கு சோலாரோட யூசேஜ் பேனல்ஸ்
பேனல்ஸ் ஆர் தெர்மல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி அதுலேருந்து வர எனர்ஜியை வந்து அந்த பில்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம பில்டிங் யூஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜியை ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து டைரக்டர் ஆஃப் டவுன் பிளானிங்னு ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து நம்ம இப்போ பேனல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்காக என்னென்ன இன்சென்டிவ்ஸ் வருதுன்னு பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் தராங்க. அப்புறம் எல்டி கன்சியூமர்ஸ்க்கு வந்து 2 வருஷம் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணி தராங்க. இந்த பாலிசியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் இருக்க மீட்டரோ இல்லை புதுசாக வாங்க போகிற மீட்டருக்கோ நெட் மீட்டர் வந்து அவங்க எச்சா இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் எனர்ஜி எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கொடுத்துருக்கீங்கிறத வந்து ஆல்ரெடி அது காமிச்சிடும். இதை வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறதுக்காக ஆன்லைன் வெப்சைட்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதை வந்து நீங்கள் ப்ராசஸை அப்ளிகேஷன் கொடுத்து 3 வாரத்தில் ஸ்டார்டிங் டு எண்டிங் ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்றாங்க நம்ம கவர்மெண்ட். இந்த பாலிசியை மக்கள்கிட்ட அவேர்னஸ் அதிகப்படுத்த என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்கூல்ஸில் வந்து சிலபஸில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஹையர் இன்ஸ்டியூஷன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒரு ரிசர்ச் டேன்னு வச்சு சோலார் எனர்ஜிக்காக கொண்டாடுறாங்க. நிறைய ஏஜென்சிஸ் வந்து இதுக்காக வந்து உள்ள ஸ்டேட் பை ஸ்டேட்டாக உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாடு ஏஜென்சி கவர்மெண்ட்டே வந்து உள்ள ஒன்று கொண்டு வந்திருக்கு. இவங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து ரிசர்ச்காக யார் யார் இது ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கான ஃபண்ட்ஸ் கரெக்டாக போகுதான்னு பார்க்குறாங்க. இது அவங்க அட்வர்டைஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணுறதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல வந்து முக்கிய பங்கு வந்து இந்த ஏஜென்சி வகிக்கிறாங்க. இந்த பாலிசி வந்து பிப்ரவரி 4, 2019 இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்கு. இந்த பாலிசியில் வந்து நிறைய ஏஜென்சிஸ் வந்து டேக் பார்ட் பண்ணுன்னு சொல்லணும். அதில் முக்கிய பங்கு விதிக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த பாலிசியில் வந்து இன்னொரு வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு மீட்டர் வந்து வைப்பாங்கன்னு சொன்னோம்ல, நெட் மீட்டரிங். அந்த மீட்டரிங்கோட இப்போ புதுசாக 2019 இன்னொரு மீட்டர் வைக்கிறாங்க. அந்த மீட்டர் வந்து சோலார் எனர்ஜியை மட்டும் தனியாக மெஷர் பண்ணி அதோட வேல்யூஸும் தனியாக ரெக்கார்ட் பண்ணுது. இதுலேருந்து நீங்கள் ரெனியூவபிள் எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அது மெயினாக சோலார் எனர்ஜி எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கிறது கிளியராக டிஸ்கிரிப்ஷனாக அவங்களால பார்க்க முடியும். இப்போ தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி 2019 பற்றி ஓவராலாக உங்களுக்கு ஒரு வியூ கிடைச்சிருக்கு. இன்னும் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோட PDF லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது சோலார் ரிலேட்டடாக டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.